பிரச்சனைகளை இப்படி எளிதாக கையாளுங்க. ஒரு பழமையான மணிக்கூண்டு திடீரென தன் ஓசையை நிறுத்திவிட்டால் என்ன ஆகும்? இது தீர்க்க வந்தது யார் தெரியுமா? தெனாலிராமன். விஜயநகர அரண்மனையில் இன்று பெரிய சலசலப்பு. மத்தியில் இருந்த தங்க மணிக்கூண்டு திடீரென ஓசையை நிறுத்திவிட்டது. அந்த மணிக்கூண்டு நாட்டின் வளத்தையும் அமைதியையும் குறிக்கும் ஒரு அடையாளம். அது நின்று விட்டதால் மனிதர்கள் பயந்தனர். அரசர் கிருஷ்ணதேவராயர் கவலையுடன், இதை யார் சரி செய்ய முடியும் என்றார். தெனாலிராமன், அரசே, நான் பார்க்கலாமா என்று கேட்டார். அரசர் அனுமதியை வழங்கினார். தெனாலி பல மணி நேரம் மணிக்கூண்டை ஆய்வு செய்தான். தங்க சக்கரங்கள், ரத்தினங்கள், பழைய கருவிகள் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது. ஆனால் அவன் கண்களில் ஒரு சிறிய ஓட்டைப்பட்டது. அதை காதின் அருகில் வைத்து கேட்டான். அதிலிருந்து என்ற ஒலி. அந்த இரவு எல்லோரும் தூங்கும் நேரத்தில் தெனாலி கோபுரத்தின் பின் ஒளிந்து நின்றான். திடீரென்று அந்த ஓட்டை வழியாக ஒரு கருப்பு நிழல் வெளியே வந்தது. அது ஒரு பெரிய கருப்பு பாம்பு. பாம்பு தீங்கு செய்யவில்லை. அது வெப்பமான சக்கரங்களுக்குள் புகுந்து தூங்கிக் கொண்டிருந்தது. அதன் உடல் எடையால் சக்கரங்கள் திரும்ப முடியாமல் போயிருந்தது. தெனாலி யோசித்தான், இதை கொல்வது தீர்வு அல்ல, அதை நயமாக வெளியே கொண்டு வர வேண்டும் என்று. காலை தெனாலி ஒரு கிண்ணத்தில் தேன், பால் கலந்த இனிய வாசனை திரவம் ஒன்றை தயார் செய்து ஓட்டையின் அருகே வைத்தான். வாசனைக்கு ஈர்க்கப்பட்ட பாம்பு வெளியே வந்தது. அதை பாதுகாப்பாக கூண்டில் அடைத்தான். பின்பு அதை தோட்டத்தில் விடுவித்தான். பாம்பு வெளியேறியவுடன் தெனாலி மணிக்கூண்டை தட்டினான். இப்பொழுது ஒலி முழு அரண்மனையையும் ஒலித்தது. அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அரசர், எப்படி நீ இதை செய்தாய் என்றார். தெனாலியோ, அரசே, பிரச்சனை தீங்கு செய்யாத ஒன்று, அதை என் அறிவால் தீர்த்து வைத்தேன் என்றார். அரசருக்கு புரியாவிட்டாலும் தங்கச் சங்கிலி ஒன்றை பரிசளித்தார். தெனாலி மிகுந்த மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொண்டார். பிரச்சனைகளை பார்த்தவுடன் பயப்பட வேண்டாம். அதை புரிந்து மெதுவாக அணுகினால் தீர்வு நம்மை நோக்கி கட்டாயம் வரும்.